Joga pra trás, na costinha, 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 costinha. படிச்சுட்டு இப்ப ஒரு கடை திறக்கிறதுக்கும் படிக்காம ஒரு கடை திறக்கிறதுக்கும் நான் உனக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தர் டீ கடை போட்டு 30,000 40,000 பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. டீ கடை போட்டுக்கலாமோ அப்படின்ட்டு. அவங்க எல்லாம் ஒண்ணு சொல்றேன், இப்போ அவர் வந்து டிராப் அவுட் ஆகி அவர் பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த ஒரு ஸ்பெசிபிக் லோக்கல் ஏரியால என்ன இஞ்சி போனா ஒரு 5 இது போட முடியுமாடா டீ கடை. அதுவே வந்து சாய் கிங்ஸ் எடுத்துக்கோங்க. அதுல இருக்கிற இது சிஇஓ வந்து 2 பேருமே டிகிரி முடிச்சிருக்காங்க, டிகிரி ஹோல்டர்ஸ். அவங்களுக்கு வந்து எப்படி பிராண்டிங் பண்ணா, எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணா நம்மளோட இதை வந்து ஒரு ஹை கிளாஸ் பிராண்டா பார்த்து வந்து கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னு தெரியும். சாய் கிங்ஸ்ன்றது ஒரு பிரீமியம் டீ ரெஸ்டாரண்ட் தான் இப்ப எல்லாருக்கும் தெரியும். டீ கடைன்னு எப்படி சொல்ல மாட்டான், எல்லாருமே அது வந்து ஒரு கேஃபே ஸ்டாப் போயிட்டு 10 ரூபா டீயை 30 ரூபாய்க்கு குடிச்சிட்டு இருக்கான். ஆனா எப்படி அது இன்னும் பிசினஸ் ஓடிட்டு இருக்கு? ஏன்னா அவனுக்கு மார்க்கெட்டிங் பண்றது எப்படின்னு தெரியும். ஒரு அட்ராக்டிவ் லோகோ செட் பண்ணிருக்கான். அவனுக்கு அவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்கிற காரணம் எப்படி மக்களை வந்து வாங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அவன் அவ்வளவு ரீசர்ச் பண்ணிருப்பான். 10 ரூபா டீயை 30 ரூபா 40 ரூபாய்க்கு அவன் வாங்க வைக்கிறான்னா எவ்வளவுக்கு எவ்வளவு மார்க்கெட்டிங் போட்டிருப்பான், எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருப்பான். டீ ஒண்ணுதான். இன்டீரியர் உள்ள போனாலே நீ ஏதோ ஒரு ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட் உள்ள போன மாதிரி இருக்கும். அதாவது என்னோட இதுலன்னு சொல்றேன், ஏதோ ஒரு ஹை கிளாஸ் இதுக்குள்ள போன மாதிரி இருக்கும். ஏன்னா கண்ணாடி இதெல்லாம் போட்டு டேபிள் போட்டு அதுல நல்லா கிளீன் பண்ணலாம், தொடச்சலாம் வச்சிருப்பாங்க, ஏசி எல்லாம் போட்டிருப்பாங்க, இது என்னென்னமோ வச்சிருப்பான், பப்ஸ் மேகி அது இதுன்ட்டு. லைக் ஒரு நார்மல் டீ கடைக்கு போறத விட இது பார்க்க இன்னும் கொஞ்சம் உள்ள போறப்போ ஒரு பிரீமியம் ஃபீல் தரும். நம்ம எல்லாம் இதுக்கு போறோம், டீயா வாங்கி குடிக்கவா போறோம், போட்டோ எடுத்து போற ஸ்னாப்ல போறதுக்கு தான் எல்லாம் நிறைய பேர் போறானுங்க. சோ அதை புரிஞ்சுக்கிட்டு அவன் ஒரு ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட் மாதிரி திறந்து, இப்போ இதுவே நீ கேஃபே காஃபி டே அந்த மாதிரி போனா 200 ரூபா 300 ரூபா செலவாகிற இடத்துல 30 ரூபா வச்சு அவன் முடிச்சிடறான். அவ்வளவுதான் அவனோட பிசினஸ் மாடல். அதான் கம்மி ஒரு டீ தான், 10 ரூபா டீ தான், அது 30 ரூபா ஆக்கி ஹை கிளாஸ் ஃபீல் கொடுக்குற ஒரு ஃபீல் கொடுத்து உனக்கு அதுக்கு இது கம்மியா தரண்டா அப்படின்ட்டு ஒரு இமேஜினேஷன் கிரியேட் பண்ணதுனால அவனுக்கு வந்து அது ஓடுது. இப்படிதான் வந்து அவன் படிச்சு இது பண்ணியிருக்கான். இது அவனோட எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க நிறைய பேர் சொல்லுவீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். எங்க வந்து கத்துருப்பான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லு. டீ கடை முனையில இருக்க டீ கடை பார்த்தா அவன் 4 இடம் போயிருப்பான். இதுலயே டெக்னிக்கல் என்டர்பிரினர்ஷிப் பண்ணிட்டு காலேஜ்லயே ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அது அவனுக்கும் தெரியாது, அதை பத்தி அவனும் பேச மாட்டான். ஏன்னா காலேஜ் டிகிரிக்கு தானே படிக்க போறீங்க அப்படின்னு. டிகிரி மட்டும் இல்ல, பிசினஸ் பண்றதுனால நீ டிகிரி படிச்சா அவனுக்கு இன்னும் இதுதான் அட்வான்டேஜ் தான், டிஸ்அட்வான்டேஜே கிடையாது. அதுல மெயின் பாயிண்டே படிப்புல டிஸ்அட்வான்டேஜே கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. ஆனா நீ அது எதுக்கு யூஸ் பண்றதுன்னு தான் பொறுத்து இருக்கு. இவனுங்க இங்க பேசுறதே எஜுகேஷன் சரியா தப்பான்னு தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. எஜுகேஷன் சரிதான், ஆனா இங்க நமக்கு சொல்லி தர இந்த சிஸ்டம் தான் தப்பு. இப்ப அந்த சிஸ்டம் நம்மளால மாத்த முடியும்னா கஷ்டம். ஏன்னா அதுலயே வந்து நிறைய பேர் படிச்சுட்டாங்க. இப்போ அதை திருப்பி ரீமாடல் பண்ணி நம்ம பண்ணணும். ஒருத்தருக்கும் ஸ்பெசிபிக்கா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் பண்ணணும்னா அது வந்து இட் வில் டேக் டைம். ஒரு இனிஷியேட் பண்ணாலே ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆயிரும். சர்க்கிள்குள்ளேயே நீ இருக்கலாம். எது வரைக்கும் இருக்கலாம்னா நீ ஒரு ஃபைனான்சியலி ஸ்டேபிள் பொசிஷன் வர வரைக்கும் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீ ஒரு டிக்கெட்டா வாங்குற, உனக்கு டிஸ்போசபிள் இன்கம் ஒரு 20 கிட்ட இருக்குன்னா இப்போ நீ இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், நீ பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா டிஸ்போசபிள் இன்கம் இருக்கு. 30,000 ரூபா உனக்கு வீட்டுக்கு கொடுக்குற, 20,000 ரூபா உனக்கு நீ வச்சிருக்கிறத நீ இன்வெஸ்ட் பண்ற அப்படின்னா பிரச்சனை இல்லை. அந்த காஸ்ட் உனக்கு ஆக்சுவலி ரிஸ்க்ல போனாலும் உனக்கு வந்து 30,000 உனக்கு இன்கம் இருக்கு, அதை வச்சு நீ ஃபேமிலி ரன் பண்ணிக்கலாம். இப்படி ரிஸ்க் இல்லாம பண்ணினா உனக்கு பிரச்சனை கிடையாது. நீ இன்வெஸ்ட் பண்ணிக்கோ, பிசினஸ் ஆரம்பிச்சுக்கோ, மேடிஸ் வந்து வெளில போய்க்கோ, என்ன வேணா பண்ணி தொலை. ஒரு பேசிக் எஜுகேஷன் நம்மளுக்கு மிடில் கிளாஸ் பசங்களுக்கும் லோவர் கிளாஸ் பசங்களுக்கும் கம்பல்சரி இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு அண்டர் கிராடாவது போட்டிருக்கணும். நீ போஸ்ட் கிராஜுவேட் போடலாம் கூட, யூஜியாவது படி, அது கண்டிப்பா தேவை. நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன், இதோட முடிக்கலாமா? நம்ம பாட்காஸ்ட் இதுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே நாங்க பேசுவோம். பினான்சியல் சைடும் பேசுவோம், பாலிடிக்ஸும் பேசுவோம், எகனாமியும் பேசுவோம், ரேங்கும் பண்ணுவோம். ஒரு இன்ஃபர்மேட்டிவ் இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். பேசி முடிச்சிருக்கோம். ஆமா, இது ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயம் தான். யாருக்குமே இப்போ வரைக்கும் நாங்க பேசின விஷயம் எதுவுமே புரியல தெரியலன்னா கொஞ்சமாவது போய் பாருங்க, அங்க என்ன நடக்குன்ற, நம்மளை சுத்தி நாட்டுல என்ன நடக்குதுன்னு கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளை சுத்தி நடக்குதான்ற ஒரு இதுவும் வரும். இன்னும் இத்தனை மக்கள் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கானுங்களா, அந்த மாதிரி விஷயத்த தெரிஞ்சுக்கங்க கொஞ்சம் கொஞ்சமா. நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கு காசு கொடுக்கறது இல்ல எதுவுமே அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. நீங்க பார்த்து ஒரு 4 பேருக்கு சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு. அட்லீஸ்ட் அந்த ஒரு நம்ம கிட்ட இருக்கிறதே அந்த கொஞ்சம் ஒரு ஹியூமனிட்டி தான். நம்ம எதுக்கு இந்த மாதிரி ஒரு சொல்றோம், அந்த ஒரு ஷேர் பண்றதே ஒரு அந்த ஒரு விஷயத்துக்காக தான்.
விஷயத்த பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கடைசியா சொன்ன இந்த மேட்ரிக்ஸ் கும்பலுக்கும் அதே தான் ஒரு விஷயம். தேவையில்லாம அது ஒரு இதுலயே பிடிச்சி தொங்காம போய் படிக்கிற வேலையை பாருங்க. படிச்சாதான் சோறு கிடைச்சாதான் வாழ்க்கை. ஸோ இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்பைக் மற்றும் நாகி.